10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 7th சம் பார்க்கலாம். ஆல்ரெடி 6th சம் வரையும் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ பார்க்குறது 7th கொஷின் என்னென்னு பாருங்கள். லெட் A is equal to the set of all natural numbers less than 8, B is equal to the set of all prime numbers less than 8, C is equal to the set of even prime number. Verify that A intersection B cross C is equal to A cross C intersection B cross Cன்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். A is equal to ஏங்கிற செட்டில் என்ன வரும் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் தென் 8, 8க்குள்ளே இருக்கணும். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து. 1 2 3 4 5 6 7. 8 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 8ஐ விட கம்மியாக போட சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிங்கிற செட் இப்போ ரைட் பண்ணலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். எதுக்குள்ளே இருக்கணும்? 8க்குள்ளே இருக்கணுன்றாங்க. ப்ரைம் நம்பர்னால் அதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கணும்னா அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்தால் அது என்னன்னு இல்லை, ப்ரைம் நம்பர் கிடையாது, அது காம்போசிட் நம்பர். 1ங்கிறது என்ன கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 2ங்கிறது எடுத்திங்கன்னா இது எந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். அப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பர். 3 இது வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். அடுத்தது 5 எடுத்துக்கலாம். இதுவும் 1 டேபிளில் 5 டேபிளில் தான் வரும். அடுத்தது 7, அவ்வளோதான். 7 எடுத்திங்கன்னா 1 டேபிளில் 7 டேபிளில் வரும். அப்போ 8க்குள்ளே நம்ம ப்ரைம் நம்பர் எழுதிட்டோம். அடுத்தது சிங்கிற செட்டில் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் அந்த செட்டில் எதை சொல்லுவோம்? 2ங்கிறது மட்டும்தான் என்னது செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் அந்த செட்டில். இப்போ இந்த இதில் வந்து எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் எது? எல்ஹெச்எஸ் இந்த சைடு இருக்கிறதா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் ரைட் பண்ண போகிறோம். பிங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா 2, 3, 5, 7. இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால எந்த நம்பர் எந்த எலமெண்ட்டு சேமாக இருக்கோ அதை மட்டும்தான் ரைட் பண்ண போகிறோம். இப்போ என்னது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ 2 வரும். இங்கே 3 இருக்குது, இந்த செட்லேயும் 3 இருக்குது, அப்போ 3 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 5 ரைட் பண்ணலாம். அடுத்தது இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது, அவ்வளோதான். இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும், இந்த 2 செட்டில் எந்த சேம் எலமெண்ட் இருக்கோ அதை ரைட் பண்ணணும். இதுவே யூனியன் இருந்ததுன்னா என்ன எழுதணும், இந்த செட்டு 2 செட்லேயுமே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இதில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் அந்த நம்பர்ஸ் எழுதுவோம். இப்போ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சோமா? 2, 3, 5, 7. இங்கே கிராஸ் இருக்குது, இங்கேயும் கிராஸ். சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஆர்டர்டு பேரில் எழுத போகிறோம். 2, 2, 3, 2. அடுத்தது 5, 2, 7, 2. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு இதாக எடுத்துக்கலாம். அடுத்தது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இப்போ என்னது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன், அடுத்தது பி கிராஸ் சி. கொஷின் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்க்கலாம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 1லேருந்து 7 வரையும் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை ஆர்டர்டு பேரில் ரைட் பண்ண போகிறோம். என்ன வரும்? 1, 2, 1, 2. அடுத்தது 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்னென்னா பி கிராஸ் சி. பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ். அடுத்தது சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. இதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேரில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? 2, 2. அடுத்தது 3, 2. அடுத்தது 5, 2. அடுத்தது 7, 2. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்.
A cross C intersection B cross C இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். A cross Cயில் என்ன பண்ணணும், அதை அப்படியே அந்த ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 எழுதிட்டு இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் போட்டுட்டு அடுத்தது B cross Cங்கிற செட்டு ஆன்சர் எழுதலாம். 2,2 3,2 5,2 லாஸ்ட்டாக 7,2 ரைட் பண்ணிட்டோம். இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு செட்டில் சேம் எலமெண்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ சேம் பேரா என்ன இருக்குது, 1,2 இருக்கா, இல்லை 2,2 இருக்குது, இங்கேயும் 2,2 இருக்குது. அப்போ அது வரும் 2,2. அடுத்தது 3,2 இருக்குது, இங்கேயும் அடுத்த செட்லேயும் 3,2 இருக்குது. 3,2 வரும். 4,2 இல்லை, 5,2 இருக்குது, இங்கேயும் 5,2 இருக்குது. 5,2. அடுத்தது பார்க்குறீங்க 7,2. 7,2 வந்து ரெண்டு செட்லையுமே இருக்கிறதுனால 7,2 ரைட் பண்ணிட்டோம். இது செகண்டு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2,2 இருக்குது 2,2 3,2 இருக்குது 5,2 இருக்குது 7,2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்டு, எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவலாக இருக்குது. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இது ப்ரூவ்டுன்னு நம்ம போட்டுட்டோம். செகண்ட் சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A cross B டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு A cross B டிஃப்ரென்ஸ் A cross C இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த ஏங்கிற செட் எலமெண்ட்டும் பிங்கிற செட் எலமெண்ட்டு சிங்கிற செட் எலமெண்ட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் எது எல்ஹெச்எஸ் A cross B டிஃப்ரென்ஸ் C. எப்பயும் போல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். B டிஃப்ரென்ஸ் C இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பிங்கிற செட்டில் என்ன இருக்குது அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 2, 3, 5, 7 இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே டிஃப்ரென்ஸ் போட்டுட்டு சிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்தமாரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் சேமாக இருக்குது, இங்கே 2வும் இந்த 2வும் சேமாக இருக்கா. அப்போ இதை விட்டுட்டு இந்த பிங்கிற செட்டில் பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸை மட்டும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதான் B டிஃப்ரென்ஸ் C. இப்போ இந்த 2 வந்து இதில் வந்து எனது சேமாக இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மீதி உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது 3, 5, 7. அப்போ B டிஃப்ரென்ஸ் Cயோட ஆன்சர் என்னது 3, 5, 7. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். A cross B டிஃப்ரென்ஸ் C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டில் வந்து என்ன இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ். B டிஃப்ரென்ஸ் Cயில் என்ன இருக்குது 3, 5, 7. இப்போ இங்கே கிராஸ் இருக்கிறதுனால ஆர்டர்டு பேரா எழுத போகிறோம். 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2லேருந்து பேர் பண்ணுங்கள். 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3லேருந்து 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 4, 3, 4, 5, 4, 7. 4 முடிஞ்சு அடுத்தது 5 பேர் பண்ணுங்கள். 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6லேருந்து 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7லேருந்து பேர் பண்ணுங்கள். 7, 3. அடுத்தது 7, 5. லாஸ்ட்டாக 7, 7. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் ஆர்ஹெச்எஸ்ங்கிறது என்னதுன்னா A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. இப்போ A cross B கண்டுபிடிக்கணும். அடுத்தது A cross C. A cross B இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 1லேருந்து 7 வரையும் இருக்குது. 1லேருந்து 7. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. இப்போ இது வந்து ஆர்டர்டு பேரா எழுதுங்க. 1, 2. அடுத்தது 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3லேருந்து 3, 2, 3, 3,
3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 4 முடிஞ்சது அடுத்தது 5,2 5,3 5,5 அடுத்தது வந்து என்னென்னா 5,7 இப்போ 6ல் பண்ணுங்கள் 6,2 6,3 6,5 6,7 லாஸ்ட்டாக 7ஆல் பண்ணுங்கள் 7,2 7,3 7,5 7,7 A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்னென்னா A cross C. A cross C is equal to ஏங்கிற செட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1 என்னங்க இருக்கு பாருங்க 1லேருந்து 7 வரையும் எழுத போகிறோம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சிங்கிற செட்டில் வந்து என்ன இருக்குது 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 மட்டும்தான் வரும். இது வந்து ஆர்டர்டு பேராக ரைட் பண்ணணும். 1, 2 அடுத்தது 2, 2 3, 2 அடுத்தது 4, 2 5, 2 6, 2 7, 2 இப்போ இது ரெண்டுத்தில் வந்து என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. இதுக்கு ஃபஸ்ட்டு A cross Bயோட ஆன்சரை ஃபுல்லாக ரைட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் A cross B மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஸ் A cross C. இங்கே இடம் இல்லைங்கிறதுனால நெக்ஸ்ட் பேஜில் இப்போ A cross Cயில் உள்ள அந்த செட் ஆன்சர் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்னது A cross Bலேருந்து A cross C வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணணும். இப்போ இதில் இந்த ரெண்டு இதுலேயும் பாருங்கள் A cross B இது A cross Cயா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் A cross B இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தான் இதை டிஃப்ரென்ஸ் பண்ணணும். 1, 2ங்கிறத வந்து இதுவும் போயிடும். அப்போ 1, 2ங்கிறது இந்த ஆன்சரில் வராது. அடுத்தது வந்து 2, 2 வராது இதில். அடுத்தது வந்து 3, 2 இதில் வராது. 4, 2 ஆன்சரில் இதில் வராது. அடுத்தது 5, 2 வராது. 6, 2வும் வராது. 7, 2 வராது. அப்போ A cross Cயில் இருக்கிறது வந்து இதில் இருந்ததுன்னா அந்த ஆன்சர் தவிர பேலன்ஸ் உள்ளது வரும். இப்போ நான் வந்து ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A cross B டிஃப்ரென்ஸ் A cross Cயில் உள்ள ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். என்னன்னா இந்த இதில் வந்து 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 இந்த செட்டில் இருக்காது A cross Bயில். A cross Bயில் A cross C இல்லாதது பேலன்ஸ் உள்ளதை வந்து நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1, 3 இருக்குது 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5 அப்படி இருந்தால் 3 5 இங்கே 7 இருக்குது 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுவும் பாருங்களா 1, 3 1, 5 இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தது எல்லாமே இந்த செகண்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு செகண்டு LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.